நம்ம இதுவரையிலும் உற்பத்தி பண்ண தானியங்கள் எல்லா கோடவுன்லயும் இருக்கு, ஸ்டாக் வச்சிருக்காங்க. எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் நிறுத்திடணும். நடக்கிறது ஒரே ஒரு வேளை மட்டுமே நடக்கணும். விதைகளை சேகரிக்கிறது, குழி தோன்றது, எரு தயாரிக்கிறது, உள்ள கொட்டுறது, மரக்கண்ணை நடுறது, இது மட்டுமே நாடு முழுவதும் நட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சோம்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல பழைய தமிழ்நாட்டை மறுபடியும் நம்ம கொண்டு வருவோம். அந்த மரங்கள் இருந்த போது மழை பெஞ்சது, இல்லாத போது இல்லை. அதுக்கு பேர் பருவமழை. அந்த பருவமழைங்கிறது என்ன பண்ணும்னா ஆடி மாசத்துல வரும், ஆணி மாசத்துல வரும். நம்ம விதைக்கிற நேரத்துல மழை வரும். ஆனா இப்ப வர்றது அது வர்றது இல்ல, புயல் மழை வருது. புயல் மழை விதைக்கிற நேரத்துல வராது, அறுக்க போற நேரத்துல வரும். நாம நினைக்கிற நேரத்துக்கு வராது, நமக்கு வேணுங்கிற நேரத்துல வராது. அதனா புயல் வந்தாதான் உங்களுக்கு குடிக்க தண்ணியே கிடைக்கும். அந்த கடத்துல இருக்கு, நாடு முழுவதும் அந்த கடத்துல இருக்குது. அப்ப சென்னை வந்து கடலுக்கு பக்கத்துல இருக்கு, அங்க பெய்யுது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல பெய்யுது, நாகப்பட்டினம் மாவட்டத்துல பெய்யுது, அங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல கூட பெய்ஞ்சிருக்கு. இவ்வளவெல்லாம் மேட்டுக்கு வந்து அந்த புயல் மழை வரதுக்குரிய வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப கம்மி. அதனால பருவமழை நமக்கு ஒண்ணுதான் வேணும். அதனால நாடு முழுதும் மரம் நட வேலை செய்யணும். நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், மழை இருக்கிற நேரத்துல ஈரம் இருக்கிற நேரத்துல எங்க எல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் குடி தோன்ற வேலையை செஞ்சிடணும். அதுல நிறைய இலதலைகளை போட்டு செடி சேத்தையை போட்டு சாணி தெளிக்கிற வேலையை மட்டும் செய்யணும். எப்படி நம்ம குப்பை குழி தயார் பண்றோமோ அதே மாதிரி. இன்னொரு இடத்துல எங்க தண்ணி வசதி இருக்கோ அங்க சாக்கில் இந்த மரக்கண்ணுகளை வச்சு அதை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பஞ்சகவியம் தெளிச்சு, இந்த அமிர்த கரைச்சல் தெளிச்சு, மூலிகை பூச்சி வட்டத்தை வச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த மழை காலம் தொடங்குது பாருங்க, பருவகாலம். அப்ப இதை கொண்டு போய் அந்த ஊறி கிடக்கிற அந்த குழியில நடணும். நட்டினா வளர்ந்த கண்ணு உரம் சேர்ந்த அந்த குழி மழை காலம் அடுத்த கோடை வரதுக்குள்ள அது ஆளாகி நிற்கும். நம்ம வீடுகளில் சுற்றி மரம் நடணும், நம்முடைய தோட்டங்களில் மரம் நடணும், ஆஸ்பத்திரியை சுற்றி மரம் நடணும், பள்ளிக்கூடத்தை சுற்றி நடணும், ரோடு ஓரத்தில் மரம் நடணும், மேய்ச்சல் நேரத்தில் மரம் நடணும். அந்த ஒரு வேலை மட்டுமே செய்யணும். 10 வயசுக்கு வேற எந்த வேலையும்